வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. தமிழ்நாட்டில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு விவரங்கள் வெளியாகி வருகின்றன. வேட்பு மனு தாக்கல் காரணமாக அவர்களின் சொத்து மதிப்பு விவரங்கள் வெளியாகி வந்துள்ளன. அந்த வகையில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரின் சொத்து மதிப்பு விவரங்கள் வெளியாகியுள்ளன. ராதிகா சரத்குமார் மற்றும் சரத்குமார் இருவரும் பல கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி நிலுவை வைத்துள்ளது அவர்கள் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரம் மூலம் தெரிய வந்துள்ளது. திமுகவிற்கு தூக்கம் போய்விட்டது என்று பிரதமர் மோடி சொல்கிறார். ஆமாம், அவர் சொல்வது போல் எங்களுக்கு தூக்கம் போய்விட்டது எனவும், பாஜகவை வீட்டுக்கு அனுப்பும் வரை நாங்கள் தூங்கப் போவதில்லை என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் பம்பரம் சின்னம் வழங்கப்படும் என்று மதிமுகவின் கோரிக்கைக்கு தேர்தல் ஆணையம் பதிலளி. வாக்குப்பதிவு நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். ஊர் பெயர் தெரியாத ஏதோ ஒரு கட்சிக்கு நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாயி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது வேதனை அளிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் மயிலாடுதுறை வேட்பாளர் காளியம்மாள் தெரிவித்துள்ளார். மக்களவை பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பில் ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் ஆற்றல் அசோக்கின் சொத்து மதிப்பு அரசியல் வட்டாரத்தில் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவர் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் தன்னுடைய வங்கிக் கணக்கில் சுமார் ரூபாய் 7 கோடி ரூபாய் இருப்பதாகவும், அசையும் சொத்து மதிப்பு ரூபாய் 526.50 கோடி எனவும், அசையா சொத்து மதிப்பு ரூபாய் 56.95 கோடி எனவும் குறிப்பிட்டுள்ளார். பழனியைச் சேர்ந்தவர் கொங்கு மக்கள் முன்னணி ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம். இவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதியிலும் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கொங்கு மக்கள் முன்னணி நிர்வாகிகள் பிரச்சாரம் செய்ய போவதாக தெரிவித்துள்ளனர். திமுக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக கூட்டணிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம்